Beloved brothers, sisters, friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மண்ணிலே பிறந்து வந்த நாம் மறுபடியுமாக மண்ணுக்கு செல்கின்றோம். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ஏனென்றால் மனுடைய வாழ்க்கை நிரந்தரமில்லை. இது நமக்கு மட்டுமல்ல, நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உலகத்திற்கும் ஒளியாய் இருக்க வந்த இயேசு கிறிஸ்துவை கூட நாம் அவரை இந்த உலகத்தில் இருக்க விட்டு வைக்கவில்லை. சிலுவையில் அறைந்து விட்டோம். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்து கடவுளுடைய வலது பாற்றிலே வீற்றிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிகின்றோம். நம்முடைய தந்தையாக கடவுள் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து கொடுத்த வரம் இது. நமக்கும் அதே விதமான ஒரு வரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமில்லை என்பதை இயேசுவே அதை தெளிவுபட கூறுகிறார். Let me read the word of God written in the Gospel of John chapter 9 verses 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். As long as I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். Underline the word as long as I am in the world. It means no permanent life in the world. இந்த உலகத்தில். ஆகவே கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து விட்ட நாம், கிறிஸ்தவ மதம் என்று சொல்லக்கூடாது, மதம் கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு மார்க்கம் என்பதுதான் நிதர்சனம். ஆகவே கிறிஸ்துவனாகி பிறந்து விட்ட பிறகு மரிப்பதற்கு முன்பு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட வேண்டும். கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டே ஆக வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விருப்பத்துடன் ஊழியத்திற்கு வாருங்கள், அல்லது வசதி இருந்தால் ஊழியத்திற்காக உதவி செய்யுங்கள். நோட் த 2 points. Number 1, do ministry. Number 2, support the ministry. ஏனென்றால் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் தங்குமே. நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த அருமையான கால வேலைக்காக மத்தியதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்தீர். என் தேவைகளை சந்தித்தீர். எங்களுக்கு உடல் சுகத்தை தந்தீர், சமாதத்தை தந்தீர், சந்தோஷத்தை தந்து நீர் செய்த இந்த எல்லா காரியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தணும்ப்பா. தொடர்ந்து உமது இரக்கத்தாலும் கிருபையாலும் எங்களை வழித்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next field. Till then, it is Saru from Bangalore. Bye bye. God bless you.